வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. எல்லாரும் சோர்ந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் ஆனதுனால. ஓகே ஓகே. இந்த படத்தில் நான் ஒரு பங்காக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். சார் இது மாதிரி எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் எனக்கு நம்பி கொடுத்தார். இதோட பயணம் நான் என்ன அனுபவிச்சனோ நீங்கள் பார்க்கும்போது அதை அனுபவிப்பீங்க. எனக்கு வலி, ஏமாத்துறது, துரோகம், வெறுப்பு இதெல்லாம் பார்க்காம வளர்ந்த பையன், உண்மையாக தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் எனக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு நடிப்பு கற்றுத்தரதோடு அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. தனிமைக்கு சத்தம் இருக்குதுன்றது இந்த பேரன்பும் பெருங்கோவும் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அவன் ரொம்ப வலி உள்ளவன். அவன் கண்ணை பாருங்க, அந்த கண்ணாடிக்குள்ளே தான் இருக்கும். நான் இப்பயும் ஜீவாவை எனக்கு எதிர்த்தாப்பில் தான் பார்க்குறேன். அப்படி தான் என்னை பார்க்க வச்சார். இல்லை சார், நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நான் தனிமையாக இருக்கும் போது இந்த கதாபாத்திரம் என் கூடயே இருந்தது, பேசிச்சு. எனக்கு அதுக்கான உடல் கிடையாது, அந்த உடலை வர வச்சுது. எனக்கு அதுக்கான குரல் கிடையாது, என் குரல் ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும், குரல் கொடுத்தது. நடிப்புக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்றது இந்த கதாபாத்திரம் என் மேலே ஏறும்போது பார்த்தேன். ஆக்சுவலி நான் சாமியெல்லாம் பெருசாக நம்ப மாட்டேன். ஏதோ ஒன்று வந்தது. இல்லை, நான் இதை படத்தை பற்றி சுத்தமாக பேசக்கூடாதுன்னு இருந்தேன், ஏன்னா நம்மளே பண்ணிவிட்டு. ஆனால் இந்த அனுபவம் இருக்குல்ல, இது நீங்கள் படத்தை பாருங்கள் தெரியும். நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வந்தேன், அதெல்லாம் விட்டுட்டேன். என்னை அழகாக காமிச்ச தினேஷ் சார், ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி மாதிரி, சிவா சாரும் தினேஷ் சாரும். இவர் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார். டேய் ரசத்தை நல்லா சாப்பிடுடா, கீழே குனிஞ்சுன்னுவார். அவர் டேய் மடையா, மூஞ்சி தெரியாதரா, மூஞ்சி தெரிகிற மாதிரி சாப்பிடுடான்னுவார். ஐயோ, கீழே குனிகிறதா நிமிடுறதா, அது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் பொருந்துகிற மாதிரி நான் ட்ராவல் பண்ணேன். இந்த படத்தை பற்றி சொல்ல எனக்கு நிஜமாலே நிறையா இருக்குது, இன்டர்வியூவில் சொல்கிறேன். ஏன்னா இது சும்மா சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், நான் பெருசாக ஒன்றும் சொல்ல. முக்கியமாக இளையராஜா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு, இந்த படைப்புக்கே உயிர் கொடுத்துருக்காரு. அது பேசும். இது மாதிரி ஒரு படத்துக்கு முதலீட்டு பண்ண ஜெயபிரகாஷ் சார், நான் இப்போ தான் நிஜமாலே சந்திக்கிறேன். சாரி சார், ஜெயகிருஷ்ணன் சார். ஏன்னா இது மாதிரி ஒரு படத்துக்கெலாம், அதுவும் புது முக நடிகருக்கு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ரொம்ப நன்றி சார். நான் நிறைய பேர் விட்டுருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமானது, வந்திருக்க பத்திரிக்கையாளர் எல்லாரும் நிறையா பேர் அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க. சரியான ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு நடிகனை. நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இல்லை, அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை, இத்தனை காலம் இல்லை உணர்வாக காட்டிலான்னு. ஓகே, ஐல் என் அம்மா ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. இவன் கண்டிப்பாக என்னைக்கா நடித்து வெளியே வந்துடுவானு. எங்கள் அப்பாவுக்கு அவரை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் அது இருக்காது. செயலில் இருக்கட்டுமே, நான்
இந்த விஷயம் மட்டும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. சபையோருக்கு என் வணக்கம். கல்வியிலும் கலையிலும் கவித்துவத்திலும் வாழ்வியலிலும் எஸ்பெஷலி மொழியிலும் சிறந்தோர்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னு சத்தியமாக தெரியல. பக்குன்ற சவுண்ட் மட்டும்தான் மைண்டில் கேட்குது. ஸோ மூளையெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாமல் மனசில் தோன்ற 4 வார்த்தையை பேசிட்டு போக போகிறேன். பேரன்பும் பெரும் கோபமும். இந்த கதையை சிவபிரகாஷ் சார் என்கிட்ட சொன்ன அந்த காட்சி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆஃபீஸ்க்கு போனேன். சோஃபாவில் நான், டிரெக்டர் சார் அண்ட் முருகன் சாரும் அங்கே இருந்தாங்க. கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. கட் ஃபீலிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு தாக்கம் இந்த கதை எனக்குள்ளே உருவாக்குச்சு. தட் இஸ் வை ஐ வாஸ் லைக், சரி கொஞ்ச நாள் சாராவாக வாழ்ந்து பார்ப்போம். ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்தது ஒரு கலப்பு திருமணம் தான். அச்சா மலையாளி, அம்மா தமிழ். அப்போது அம்மா சின்ன வயசில் சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா கலப்பு திருமணங்கள்லேயும் இருக்கிற மாதிரி சில மனக்கசப்புகள் எங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் எங்கள் அப்பா அம்மா எனக்கு பாலூட்டி வளர்த்ததோடு சேர்த்து பாரதியோட நிறைய வரிகளை படித்தும் வளர்த்துருக்காங்க. அதில் ஒன்று நான் கேட்டது, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இப்படி ஆரம்பித்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த பாரதி அப்படியே ஓருயிர் இரண்டுயிர் எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி கோழி, நாய், பசு எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும் பாப்பான்னு சொல்லுவார். அதை முடித்து நெக்ஸ்ட் இல் மூவ் டு தாயை பற்றி பேசியிருப்பார். அதற்கு பின் தமிழை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் இந்தியாவை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் வேதத்தை பற்றி பேசியிருப்பார். கடைசியில் ஹீல் டேக் இட் டு சாதி. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி 2 வேர்சஸ் இருக்கும். அதை சொல்லணும்னு ஆசை தான், பட் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்குது. மீம் கண்டென்ட் ஆகிட விரும்பல, எங்கேயாச்சும் 1-2 வார்த்தை தப்பாக போய். ஸோ பார்த்து படிக்கிறதுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் ஆல் ஆஃப் யுவர் பர்மிஷன். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்களே மேலோர். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறையடி பாப்பா. பாரதியின் இந்த வரிகள் என் மனசில் வளரும்போது உண்டாக்குன தாக்கத்தை பேரன்பும் பெரும் கோபமும் படம் கண்டிப்பாக பார்க்குறவங்க மனசில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விதைக்கும். சில கேள்விகளையும் எழுப்ப வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்னலாம் உங்கள் மனசில் சொல்லுதுன்றதை நீங்கள் எங்கள் கிட்ட சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் போன அப்பா திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வருவார்னு காத்துட்ருக்க குழந்த மாதிரி கண்டிப்பாக நானும் காத்துட்ருப்பேன். இந்த வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் என் அன்னை தந்தைக்கும் என் நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இயக்குனர் சிவபிரகாஷ் சார் சாராவாக வாழறதுக்கு எனக்கு உதவி செய்தார். நான் இந்த படத்தில் சாராவாக இருந்ததில் நிறைய சிரித்தேன், கொஞ்சம் அழுதேன், ரொம்ப வலி அனுபவித்தேன். அதெல்லாம் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நம்புகிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என் நன்றி. தினேஷ் சார், டிஓபி தினேஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். இங்கே எங்கள் எல்லாரையும் கிரேஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் பை த வே உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். I'll see you in theatre soon.